தமிழ்நாடு அளவிலான நகை அடகுபிடிப்போர், நகை அடமானம் செய்யக்கூடிய நூற்றுக்கணக்கான வியாபாரிகளுடைய நலன் கருதி ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு. 2013 இந்த அமைப்பை நாங்கள் பதிவு செஞ்சுருக்கோம் தமிழ்நாடு பதிவுத்துறையில். இந்த அமைப்பு தொடர்ந்து ஒரு 10 ஆண்டுகள் 11 ஆண்டுகளுக்கு மேலாக நல்லபடியாக இந்த அமைப்பை சார்ந்தவர்களுக்கும் பொதுவாக நகை அடகுபிடிப்போர், நகை அடமானம் செய்பவர்களுடைய நலன் கருதி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நலச்சங்கமாகும். இப்போ சமீப காலமாக நகை அடகுபிடிப்போர் கிட்ட போலியான தங்க நகைகளை, தரம் குறைவான தங்க நகைகளை உற்பத்தி செய்து பல லட்சக்கணக்கான பெருமானமுள்ள நகைகளை ஒரு சிறு அளவிலான செய்யக்கூடிய நகை அடகுபிடிப்போர்கிட்ட இதை வச்சு எங்களை ஏமாற்றிட்டு வர்றாங்க. இதனால் பல லட்சங்கள், பல கோடிகள் எங்கள் தொழில் சார்ந்த உறுப்பினர்களுக்கு இழப்பு ஏற்படுது. இதில் ஒரு சில உறுப்பினர்கள் இந்த இழப்புகளை தாங்க முடியாமல் நான் சூசைட் பண்ணுற அளவுக்கு ரொம்ப மிக மோசகரமாக இயங்கிட்டு வருது. தமிழ்நாடு காவல்துறை எவ்வளவோ சிறப்பாக வேலைகள் செஞ்சுட்டு வர்றாங்க. இப்போ ஏற்பட்ட விஷயங்கள் இது சமீப காலமாக வெளிவரக்கூடியது. உங்களை மாதிரி ஊடகங்கள் மூலமாகவும் தினசரி செய்தித்தாள்கள் மூலமாகவும் வெளிவரக்கூடிய செய்திகளாத்தை ஒருங்கிணைத்து சங்கத்தின் நலன் கருதியும் தமிழ்நாட்டுடைய நலன் கருதியும் இப்போ ஏற்பட்ட கயவர்களை அடையாளம் கண்டுபிடித்து அவர்கள் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு காவல்துறை தலைவர்களிடத்தில் இப்போ புகார் மனு அளிச்சிருக்கோம். அந்த புகார் மனுடைய காப்பியை உங்கள் எல்லாத்துக்கும் சமர்ப்பிக்கிறோம். அதே சமயத்தில் நகையை கொடுங்க. அதே சமயத்தில் ஒரு சாம்பிளுக்காக ஒரு சில தங்க நகைகளை உங்கள் முன்னாடி நாங்கள் காமிக்கிறோம். வெளிப்பார்வைக்கு இந்த தங்க நகைகள் எல்லாமே உண்மையாக அசலாக தெரிந்தாலும் இதை உரசி பார்க்குறப்ப கண்டிப்பாக 916 தங்க நகையாக இருக்கும். உரசி பார்க்குறப்ப கண்டிப்பாக 916 தங்க நகை போல ஒரு தோற்றமளிக்கும். ஆனால் இந்த தங்க நகைகளை கட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் இதனுடைய தரம் தெளிவாக தெரியும். எங்கிட்ட வரக்கூடிய வாடிக்கையாளர்களுடைய தங்க நகைகளை நாங்கள் வெட்டி பார்க்க முடியாது, உரசி பார்க்க மட்டும்தான் முடியும். அப்படி உரசி பார்த்து ஏமாந்த நகைகளை தான் இப்போ உங்கள்கிட்ட நாங்கள் கண்கூட காமிக்கிறோம். இப்போ ஏற்பட்ட தங்க நகைகள் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் எங்களை மாதிரி இருக்கக்கூடிய தங்க நகை அடகுபிடிப்போர்ட்ட தொடர்ந்து வச்சுக்கிட்டு வர்றாங்க. இதை கண்டுபிடித்து அந்த கைவர்கள் மீது, சட்டவிரோத செயல்களில் ஈடுபடக்கூடியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாண்புமிகு டிஜிபி காவல்துறை தலைவர்களிடத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டிருக்கு. இல்லை, நீங்கள் கேட்குறது சரியான கேள்விங்க. 916ன்றதும் போலியா முத்திரை குத்தப்பட்டிருக்கு. போலியான முத்திரைகளும் முத்திரை குத்தப்பட்டிருக்கு. அந்த முத்திரைக்கும் அந்த செய்யப்பட்ட நிறுவனத்துக்கும் சம்பந்தம் இல்லை. உதாரணத்துக்கு BAS 916 போட்டிருக்குன்னா இந்த தங்க நகை வரக்கூடிய வாடிக்கையாளர் ஒரு அவசர நிலை கருதி தான் அடமானம் வைக்க வர்றான். அப்போ இந்த தங்க நகை யார்கிட்ட செய்யப்பட்டிருக்குன்றதை நம்ம ஃபோன் பண்ணி அந்த முத்திரை குத்துறதோட நம்ம கேட்க முடியாது. அதுக்குண்டான வசதி வாய்ப்புகளும் இல்லை. ஸோ தங்க நகை நம்மகிட்ட வந்திருக்கு, உரசி பார்க்குறோம். அதுக்குரிய மதிப்பை நம்ம உடனடியாக அந்த மதிப்புக்குரிய தொகையை கொடுத்துருவோம். பின்னாடி இது வெட்டி பார்க்குறப்ப அது உண்மையான நகை இல்லை, போலி நகைன்னு எங்களுக்கு தெரிய வருது. அந்த நபரை தேடி போனால் அந்த நபர் எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, ஒருத்தர் கொடுக்க சொன்னார், நான் வச்சேன் அப்படின்னு சொல்லி அவர் இன்னொருத்தர் கையை காமிக்கிறார். அந்த இன்னொருத்தர் அங்கே அந்த முகவரியில் இல்லை. இப்படித்தான் சாதாரண மக்கள் அவங்க மூலமாக எங்கிட்ட ஏமாற்றப்படுகிறார்கள். இல்லை எங்களுக்கு எங்கே தயாரிக்கப்படுதுன்னு தெரியலை. ஆனால் தொடர்ந்து இன்னைக்கு தமிழகம் முழுவதும் போலியான தங்க நகைகள் உலா வர ஆரம்பிச்சிருச்சு. இது எங்களை பொறுத்தளவுக்கு இது ஒரு தொழிற்சாலை மாதிரி வச்சு தமிழ்நாட்டிலையோ தமிழ்நாட்டுக்கு வெளியவோ உற்பத்தி செஞ்சு இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே அனுப்பப்படுகிறதா நாங்கள் கெஸ் பண்ணுறோம், யூகிக்கிறோம். இல்லை, நீங்கள் கேட்குறது நியாயமான கேள்வி. எங்கிட்ட அடகு பிடிக்கக்கூடிய வரக்கூடிய வாடிக்கையாளருடைய ஆதார் அட்டையை வாங்குவோம். அந்த நகையை கொண்டு வரக்கூடிய தகுதி வாய்ந்த நபரான்றதை நாங்கள் டெஸ்ட் பண்ணுவோம். அது நீங்கள் உண்மையிலே நாங்கள் செஞ்சுட்டு தான் இருக்கோம். ஆனால் அந்த வாடிக்கையாளரை ஒரு சில ஆசை வார்த்தைகளை கூறி 1000 2000க்கு ஏதோ ஒரு நபர், வேற்று நபர், அந்த நபரை ஏமாற்றுகின்ற போது அந்த நபர் எங்களை ஏமாற்றிட்டு போகிறார்.
அதை நாங்கள் வந்து விசாரணையில் வந்து தெரிய வருகிற போது யாரோ ஒருத்தர் வந்தார், எங்கிட்ட அந்த நகையை அடகு வச்சு கொடுங்க, 1,00,000 வந்தால் நான் உங்களுக்கு 5,000 தரேன், 10,000 தரேன்னு சொல்கிறாரு, அதனால் நாங்கள் அடகு வச்சு கொடுத்தோம், எனக்கு அவர் யாருன்னு தெரியாது, என் ஃப்ரெண்டோட ரிலேட்டிவு, என் ரிலேட்டிவோட ஃப்ரெண்டு, இப்படி மாறுபட்ட தகவல்களை சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு இப்போ கூட பார்த்தீங்கன்னா இது தினத்தந்தியில் வந்த செய்தி, 15 கிலோ போலி தங்கையில வச்சு ஒரு 7,5 கோடி ரூபா ஏமாற்றிருக்காங்க. இது சமீபத்தில் வரப்பட்ட செய்தி. இது மாதிரி பல்வேறு விதமான செய்திகள் இன்றைக்கி வந்துக்கிட்டு இருக்கு. இது ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். ரெண்டாவது, அந்த குற்றவாளிகளை இனம் கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி வரக்கூடிய சமூக விரோத செயல்களில் ஈடுபடக்கூடிய நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும். இந்த வரக்கூடிய பணங்கள் எல்லாமே இந்திய நாட்டுக்கும் தமிழ்நாட்டுக்கு எதிராக தான் கண்டிப்பாக பயன்படும். ஏன்னா பல லட்சங்கள் மோசடி பண்ணுறாங்கன்னா அந்த பணம் வந்து தனிநபருடைய ஒரு லாபத்துக்காக செய்யாமல் நம்மளுடைய நாட்டுடைய அச்சுறுத்தலுக்கே கேள்விக்குறியாகக்கூடிய வகையில் இந்த மாதிரி தங்க நகைகளை உற்பத்தி பண்ணக்கூடிய விஷயங்களில் அந்த நபர்கள் ஈடுபடுகிறார்கள். இல்லை, இதுவரைக்கும் எங்கள் சங்க உறுப்பினர்கள் மூலமாகவும் தினசரி செய்தித்தாள்களில் வந்த செய்திகளை நாங்கள் கணக்கிட்டு பார்க்குறப்ப தோராயமாக ஒரு 25 கோடிக்கு மேலே இருக்குங்க. ஏன்னா இதே ஒரு 7,5 கோடி ரூபா மதிப்பு. இது மாதிரி சங்க உறுப்பினர்கள் வச்சிருக்கதை பரவலாக கேட்குறப்ப 25 கோடிக்கு மேலே தான் உறுதியாக இருக்கும் ஏமாற்றப்பட்ட அந்த மதிப்பின் அளவு மட்டும். இல்லை, எல்லா இடங்களையும் நடக்குதுங்க. பெரிய சிட்டிஸு, மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸு, சாதாரண கிராமங்கள்னு இல்லாமல் எல்லா இடங்களையும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. முதல்ல திருட்டு நகைகள் மட்டும்தான் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதை நாங்கள் வந்து நெருக்கடி முடித்து ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள் எல்லாத்தையுமே எங்கள் நிறுவனத்தில் வச்சுருக்கோம், எங்கள் சங்கத்தில் வச்சுருக்கோம். இவங்க எல்லாருமே வந்து அங்கங்கே போய் நிற்கிறாங்க. இவங்க எல்லாருமே அலர்ட்டாக நிற்கிறாங்கன்னு திருட்டு நகைகள் இப்போ கொஞ்சம் குறைஞ்சு இந்த போலி நகைகள் இப்போ அதிகமாயிருச்சு. இல்லை, குறிப்பிட்ட தொழிற்சாலை வந்து இன்றைக்கி வந்து நகை உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலைகள் நிறைய இருக்குங்க. சின்ன அளவுலேருந்து பெரிய அளவில் நிறைய தொழிற்சாலைகள் இருக்குது. எல்லா தொழிற்சாலைகளையும் நகை உற்பத்தி எல்லா விதமான நகைகளும் செய்கிறாங்க. சின்ன நகையிலேருந்து பெருவட்ட நகைகள் வரைக்கும் செய்கிறாங்க. அப்போ வந்து மக்கள் வந்து அந்த நகைகளை வாங்குகிறாங்க. இப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த சிம்பிள், அந்த பிஏ சிம்பிள், 916 சிம்பிள், இது எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து அந்த நகைகளை போட்டு எங்கிட்ட வந்து கொடுக்குறாங்க. எங்கள் சங்கத்தை சார்ந்தவங்கிட்ட கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்குறப்ப அதை வந்து நாங்களும் நம்பி வாங்கிறோம். ஏன்னா உரசி பார்க்குறப்ப அது மேலோட்டமாக தங்கமாக தெரியும். இதை வந்து ரெண்டாக கட் பண்ணி பார்க்குறப்ப தான் அது உள்ள இருக்கக்கூடிய செம்புன்றதே எங்களுக்கு தெரியும். வேற்று உலகங்கள்ன்றது தெரியும் எங்களுக்கு. இல்லை, இன்றைக்கி மார்க்கெட் ரேட் என்ன ரேட்டோ அதில் ஏறத்தாழ ஒரு 80 to 90% நாங்கள் லோன் தர்றோம் சார். எங்கள் சங்கத்தை சார்ந்த உறுப்பினர்கள் 80 to 90% வரைக்கும் நாங்கள் லோன் தர்றோம். அப்படி தர்றப்ப உண்மையிலே அந்த தங்கத்துடைய தரத்தை வந்து மதிப்பீடு செய்கிறப்ப அது 30% கூட அது வந்து ஒர்த்து கிடையாது. 30% கூட ஒர்த்து கிடையாது. அப்போ 30% கூட ஒர்த்து கிடையாத ஒரு நகையை எங்கிட்ட 80% 90% வந்து வாங்கிட்டு போகிறாங்க இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கு. அப்போ ஏறத்தாழ ஒரு 60% இழப்பீடு எங்களுக்கு வருது. அந்த 60% இழப்பீடை எங்கள் சங்கத்தை சார்ந்தவர்களோ இந்த மாதிரி நகை அடகுபிடிப்பவர்கள் வந்து தாங்க முடியலை, எங்களால் தாங்க முடியலை. இல்லை, பப்ளிக் வந்து முதல்ல வந்து தன்னுடைய சொந்தமான நகையை மட்டும்தான் சார் வந்து அவங்க வந்து அடகு வைக்கணும். தனக்கு சொந்தம் இல்லாத வேற்று நபர்கள், தன்னுடைய உறவினர்கள், தன்னுடைய நண்பர்கள் சொல்லிக்கிட்டு வரக்கூடிய அவங்களுடைய வேற்று நகைகளை வாங்கி அடகு வைக்காதீங்க. அது வாங்கி அடகு வச்சேன்னா உங்களை சிக்கலில் மாட்டும். எஃப்ஐஆர் போடுறப்ப நீங்கள் தான் முதல்ல அக்யூஸ்டாக வருவீங்க. அதனால் தன்னுடைய நண்பர்களுக்கு உதவி செய்கிறேன், உறவினர்களுக்கு உதவி செய்கிறேன்ற போர்வையில் நீங்கள் அவங்க கொடுக்குற நகையை நீங்கள் தயவு செய்து நகை அடகு பிடிக்கக்கூடிய நிறுவனத்தில் அடகு வைக்காதீங்க. இது எங்களுடைய வேண்டுகோள். ஆமாம், இல்லை, நகை வாங்குகின்ற பொழுது அது எப்படி வந்து முறையாக வாங்கணும். இல்லை, அதான் சொன்னேன், நகை வாங்குகின்ற பொழுது இந்த மாதிரி போலியான தங்க நகைகளை நிறுவனங்கள் விற்பதில்லை. சின்ன கடையில் பெரிய கடையில் விற்கிறது கிடையாதுங்க. ஏங்க, இது வந்து மாஃபியா கும்பல் மாதிரி இதுக்கு ஒரு கும்பலே இருக்குங்க. அந்த கும்பல் மூலமாக உள்ள வருது. ஆமாம், ஆமாம். எல்லா கடையிலும் வாங்குறாங்க. நீங்க இங்க இருந்து டி நகர் வரணும் இல்ல, இங்க தூரத்துல இருக்கிறவங்க அருகில் இருக்கக்கூடிய கடையில தான் வாங்குறாங்க. அந்த கடையில வந்து பாத்தீங்கன்னா இப்ப இவ்வளவு நகைகளை 1 கிலோவுக்கு மேல இருக்கக்கூடிய நகைகள் போலியான ஹால்மார்க் உள்ள நகைகள் சொல்லிட்டு சீஸ் பண்றாங்க. இல்ல, அந்த பிரச்சனைகள் ஏற்படுறதுனால தான் இன்னைக்கு காவல்துறை தலைவர்கிட்ட சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி வந்து
போலியான எண்ணெய்களை ஒரு தொழிற்சாலை மாதிரி உற்பத்தி பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு மாஃபியா கும்பலே பெரிய உதவியாக இருக்குது. அது சின்ன கடையிலேருந்து பெரிய கடை வரைக்கும் பண்ணுறாங்கன்னு. இல்லை, அந்த கும்பலை கண்டுபிடிக்கிறது தான் சார் இப்போ காவல்துறை தலைவர்கிட்ட கொடுத்துருக்கோம் நாங்கள். ஆமாம் ஆமாம், காவல்துறை தலைவர்கிட்ட நாங்கள் கொடுத்துருக்கதே அந்த மாஃபியா கும்பலை நீங்கள் கண்டுபிடிக்கணும் தான் நாங்கள் புகாரை கொடுத்துருக்கோம் இன்னைக்கு.